Hi, welcome back or welcome to the channel. So இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனல் வந்து பேசிக்கலாக ஒரு புக் டாக் மாதிரி புக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 75% ஆஃப் த பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நானும் மோட்டிவேட் ஆகிட்டு நிறையா புக் ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. செப்டம்பர் மந்த்து நான் நிறைய ஜானரில் படித்தேன். ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அதுக்கப்புறம் ஆனால் வந்து என்னால் 6 புக்ஸ் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த புக்கில் நான் எதெல்லாம் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு புக்குக்கும் என்னோடய தாட்ஸ் என்ன, அதை நான் ஏன் வந்து அந்த அந்த புக்கில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத எனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து நிறையா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரெக்வஸ்ட்லாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த புக்கெலாம் படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நீங்கள் படித்த செப்டம்பர் மந்தில் படித்த புக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் படித்த ஃபஸ்ட்டு புக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னி ஸ்டோரி பை எமிலி ஹென்றி. ஸோ எமிலி ஹென்ரியோட ஃபஸ்ட்டு புக் வந்து இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு புக் நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ரொமான்ஸ் ஜானரில் இருக்கும். மைல்ஸ் அண்ட் டெஃப்னே அப்படின்னு சொல்லிட்டு 2 மெயின் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எப்படின்னா அவங்களோட எக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம டெஃப்னிக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்காது, தங்கறதுக்கு எந்த இடமும் இருக்காதுனால மைல்ஸோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அப்படி டெவலப் ஆகி கடைசியில் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நிஜமாவே இது கொஞ்சம் ஃபன்னி ஸ்டோரி தான். எமிலி ஹென்றி வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னி ஸ்டோரிங்கிறதுனால ஃபன்னியாக இருக்காது. நிறையா இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைல்ட்ஹுட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் சொல்லுவாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த எமிலி ஹென்ரியோட ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கிற புக் வந்து கண்டிப்பாக நான் வாங்கி படிப்பேன். நீங்கள் யாராச்சும் வந்து ரொமான்ஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொமான்ஸ் நாவல் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நாவல் வந்து கண்டிப்பாக வந்து ரொமான்ஸ் ஜேர்னலில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக் வந்து படிக்கலாம். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா படிக்கலாம், ஜாலியாக இருக்கும். அடுத்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த மெமரி போலீஸ் பை யோக்கோ சைனீஸ் பேர் வந்துச்சுனாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. யோக்கோ ஒகாவா. ஓகே. ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. நான் நினச்சேன் இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சது வந்து கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டில் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த மறைஞ்சு போகிற பொருள் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம மெமரியில் இருக்கும்ல, அதுவுமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஐலாண்டில் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இதில் வந்து ஆக்சுவலாக மெமரி போலீஸ் அப்படிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு வந்து அந்த மெமரி வந்து அப்படியே இருக்கும். இப்போ சில பேருக்கு மறைஞ்சிரும், சில பேருக்கு வந்து அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அந்த மெமரி போலீஸோட வேலை அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின் கேரக்டர் வந்து புக் ரைட்டராக இருப்பாங்க. அவங்களோட எடிட்டர் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மெமரி வந்து அழிஞ்சு போகவே போகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ பர்ஃப்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த ஐலாண்டில் வந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் பர்ஃப்யூம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த மாதிரி அந்த மறைஞ்சு போகிற பொருள்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள அந்த எடிட்டர் வந்து ஒருத்தங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த நம்ம மெயின் கேரக்டரும் ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தாவும் சேர்ந்து அந்த மெயின் கேரக்டரோட ஹவுஸில் வந்து ஒரு மறைமுகமாக அவங்கள மறைச்சி பதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்ல முடியாது, சைக்காலஜிக்கலாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. ஆனால் போக போக வந்து நாம்ளே அந்த ஐலாண்டுக்குள்ளே போய் ஒருவேளை ஒவ்வொன்றா வந்து மறைஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து இருந்தது. ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் புக். அடுத்து வந்து நம்ம புக்கு வெல்கம் டு ஹுங்னம் நாங் புக் ஷாப். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் புக்கு.
இந்த புக்கு படிச்சுட்டு பாதியிலே இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து புக் ரிலேட்டட் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து இது வந்து பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவோட ஃபுல் ரிவ்யூ இருக்குது, அதை வந்து போய் பாருங்கள். இதோட ஷார்ட் ரிவ்யூ வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஹாங் போ ரம் அப்படிங்கிற கொரியன் ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்லேட்டட் பை யாரோ ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புக் ஷாப், ஒரு விமன் வந்து ஒரு புக் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக் ஷாப்பை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், அந்த புக் ஷாப்புக்கு ஒரு கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மெசோ பை சாலி ரூனே. இந்த புக்கு ஆக்சுவலாக நான் படித்ததுலேயே வந்து ரொம்ப வேஸ்டான புக் அப்படின்னு சொன்னால் இது என்னோட புக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலாக இந்த ஆத்தரை பற்றி நான் பார்க்கும்போது நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் சீரீஸ் இருக்குது. ஸோ அந்த சீரீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு புக்கு வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்தரோட முன்னாடி ஏதாச்சும் படம் இருக்கா, சீரீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். அதில் அவங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆத்தரோட புக்கே நான் வாங்குவேன். ஒருவேளை மூவி நமக்கு பிடிக்கலன்னா அந்த ஜேர்னல் வந்து நமக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால நான் வாங்க மாட்டேன். ஆனால் நார்மல் பீப்புள் வந்து சீரீஸ் நான் பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி எனக்கு அது மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த புக்கு வாங்கினேன். ஆனால் வந்து 442 பேஜ் இருக்குது. இது வந்து நிஜமாவே தெரியல, என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, ஏன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 2 பிரதர்ஸ் வந்து இருப்பாங்க, பீட்டர், இவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 years ஏஜ் கேப் இருக்கும். அந்த பெரியவங்க வந்து பீட்டர், சின்னவங்க வந்து இவான் வந்து ஒரு செஸ் பிளேயராக இருப்பார், பீட்டர் வந்து ஒரு லாயராக இருப்பார். ஸோ அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு 36 year பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். அந்த பீட்டர் அப்படிங்கிறவங்க வந்து 2 பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல. மேபி திஸ் இஸ் நாட் மை டைப். இது வந்து கண்டிப்பாக இந்த ஆத்தரோட அடுத்த புக்கு நான் படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டேன். மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மேபி என்னோடய அறிவுக்கு வந்து எனக்கு தெரியல, மேபி தெரிஞ்சவங்க யாராச்சும் சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியர் பை டெய்லர் ஜேக்கின்ஸ் ரே. இதுதான் வந்து நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆக்சுவலாக இந்த ஆத்தர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்னோட ஃபேவரட் ஆத்தர். இவங்க புக்கு வந்து ஒரு 4-5 தான் நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து படிச்சுட்டே இருக்கேன். ஸோ இந்த ஆத்தரோட எல்லா ஒர்க்குமே வந்து சூப்பராக இருக்கும். இவங்களோட அந்த 7 Husbands அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், 7 Husbands ஆஃப் ஈவ்லின் ஹியூகோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து என்னோட ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் நான் படித்ததில் அட்மாஸ்பியர் வந்து என்னோட ஃபேவரட். இது வந்து ஆக்சுவலாக வந்து நாசாவில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஜான் குட்வின் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம மெயின் கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விமனாக 1950s வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாசாக்கு வந்து ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த நாசாவில் ஒர்க் பண்ணுற டைமில் அவங்க கோவொர்க்கரோட ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி இவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க நேம் வந்து என்னன்னு தெரியல, மறந்துருச்சு. ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி இதில் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் லாஸ்ட்டில் ஒரு 10 pages வந்து வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அழுக வரும், ஆனால் அழுகாமல் அந்த தொண்டையிலே நிற்கும்ல, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் 10 பேஜ் இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்ஸ் பற்றிலாம் சொல்லுவாங்க, ஸ்டார்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் மிஷன் வந்து மேலே போகிறத பற்றிலாம் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபிசிக்ஸாலாம் இருக்காது. ஃபிசிக்ஸாக இருந்துச்சுன்னா நானே வந்து படிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா ஃபிசிக்ஸ் கிளாஸில் நானே தூங்கிடுவேன். பட் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அவங்க அந்த பொண்ணு அந்த குட்வின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நீஸ் இருப்பாங்க. அந்த நீஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து இவங்க வந்து பொத்தி பார்த்துப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எனக்கு இந்த புக்கில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 5 புக்கு வந்து நான் வந்து ஃபிசிக்கல் காப்பியில் படித்தேன்.
ஒரு புக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் படித்தேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனுகாமி கர்ஸ் பை சேஷி யோகோமிசோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆத்தரோட ஆல்ரெடி நம்ம ஒரு புக்கை வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து படித்தோம். ஸோ இந்த மந்த் வந்து நான் வந்து அவரோட செகண்ட் பார்ட் வந்து படித்தேன். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இது வந்து யுனுகாமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசில் வந்து யார் வந்து அவங்க வந்து இறந்துட்டப்புறம் அந்த அரியணைக்கு வந்து யார் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு சண்டை போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருப்பாரு அவர், அந்த பெரியவர். அதுல இருந்து எப்படி வந்து அவர் நல்லதை நினைச்சு அது வந்து எப்படி அவங்க குடும்பத்தையே வந்து அழிச்சிருது அப்படிங்கிறத தான் வந்து இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து சொல்லுவாங்க, இது வந்து ஒவ்வொரு டைம்லையும் வந்து ஜாப்பனீஸில் வந்து மூவியாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மூவி உங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த மூவியை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மூவி வந்து என்ன அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் இங்கே, ஏன்னா எனக்கு பேர் மறந்துருச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த 6 புக்ஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற 2 புக் வந்து நான் சொல்கிறேன். ஒன்று வந்து அட்மாஸ்பியர். இது வந்து ஒரு நாவல், ஓகேங்களா. ஆனால் வந்து நமக்கே வந்து ஸ்டார்ஸ் வந்து பார்க்கணும், நம்ம யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து உட்காந்து ஷட்டில் போகிறத வந்து ராக்கெட் போகிறத வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோலாம் வேலை நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லுவாங்க. அடுத்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த புக்கை வந்து கண்டிப்பாக படிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நான் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. லைஃப் வந்து ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். புக் வந்து எப்படி நம்மளோட லோன்லினஸை வந்து போக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இந்த புக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அக்டோபர் மந்த் வந்து நிறையா புக்ஸ் வந்து நான் டிபிஆரில் வச்சுருக்கேன், அதுவுமே வந்து பார்க்கலாம். இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.